Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. ஆந்திர தலைநகரான அமராவதியை 49,000 கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமான முறையில் கட்டி எழுப்பும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியுள்ளார் பிரதமர் மோடி. அந்த நகரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் பார்க்கலாம். 2014ஆம் ஆண்டு ஆந்திராவிலிருந்து தெலங்கானா பிரிந்து சென்ற நிலையில் அமராவதியில் புதிய தலைநகரம் அமைக்கப்படும் என அப்போது முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருந்தார். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஜெகன்மோகன் தலைமையிலான அரசு அமைந்ததால் அமராவதி திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. நாரா சந்திரபாபு நாயுடு அனே நேனு தற்போது சந்திரபாபு நாயுடு மீண்டும் ஆட்சியில் அமர்ந்துள்ள நிலையில் சிங்கப்பூர் அரசின் மாஸ்டர் பிளான் உதவியுடன் அமராவதியை 3 ஆண்டுகளுக்குள் கட்டி எழுப்பும் திட்டம் வேகம் பெற்றுள்ளது. 217 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள புதிய நகரத்தில் அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதிக்காத பசுமை கட்டடங்கள், மின் வாகன சார்ஜிங் மையங்கள், 50 விழுக்காடு பசுமை பகுதிகள் என பல வசதிகள் இந்நகரத்தில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. சூரிய ஒளி, காற்றாலை, நீர்மின் நிலையங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் 2700 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தையே இந்நகரம் பயன்படுத்த உள்ளது. இதன் மூலம் மரபுசாரா மின்சக்தி மூலம் செயல்படும் உலகின் முதல் நகரம் என்ற பெருமையும் அமராவதிக்கு கிடைக்க உள்ளது. AI தொழில்நுட்பத்திற்கு பிறகு குவாண்டம் கம்ப்யூட்டிங் உலகின் கவனத்தை ஈர்த்து வரும் நிலையில் அதில் உலகின் முக்கிய மையங்களில் ஒன்றாக அமராவதியை மாற்ற ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திட்டமிட்டுள்ளார். இதற்காக சென்னை IIT, IBM, TCS போன்ற நிறுவனங்களின் உதவியுடன் அமராவதி அருகே பிரம்மாண்டமான குவாண்டம் வேலி என்ற பகுதி நிர்மாணிக்கப்பட்டு வருகிறது. இங்கு இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டரை IBM, TCS ஆகிய நிறுவனங்கள் வரும் ஆந்திர அரசுடன் இணைந்து இந்த ஆண்டுக்குள் உருவாக்க உள்ளன. 1990களில் இந்தியாவில் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு ஆந்திரா வித்திட்டதாகவும் தற்போது குவாண்டம் கம்ப்யூட்டிங்கின் எழுச்சிக்கும் தாங்களே முன்னோடியாக இருக்கப் போவதாகவும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.